இன்றைக்கி கறி மசால் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு வந்து வரமிளகா, இது வந்து காரம் இல்லாத மிளகாங்கிறதுனால ஒரு படி எடுத்திருக்கேன். நல்லா காரமாக இருக்கும் மிளகான்னா 3/4 படி எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். 1/4 கப் சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த 1/4 கப் சீரகத்துலேயே 3/4 கப் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. அதாவது ஜீரகத்தை விட சோம்பு கம்மியாக இருக்கணும். எடுத்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கிராம்பு போட்டுக்கலாங்க. பட்டை வந்து ஒரு நல்ல பெரிய பட்டையாக ஒரு 3 பட்டையாக உடைச்சி வச்சுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் வருங்க. இந்த அளவுக்கு தேவை. பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த பச்சை கருவேப்பிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு நல்ல மனம் கொடுக்கக்கூடியது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பச்சை கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது எண்ணெய் ஊற்றாமல் இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கும்போது, இல்லை காய்கறி போட்டு மிளகு சாந்தாட்டி குழம்பு வைக்கிறதும்பாங்க எங்கள் ஊர் சைடில். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ங்க, அங்கே எங்கள் ஊர் சைடு இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகுங்க. மணம் வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கறியை விட்டுறக்கூடாதுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுத்து எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நாம் அடுத்து வந்து சோம்பு, ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு லேசாக வறுத்துட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அப்போ வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். கொத்தமல்லி வறுக்கும்போது, ஜீரகமும் சோம்பும் வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூடவே கிராம்பு, பட்டை, கசகசா இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுக்காக போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்கணுங்க. மல்லியும் இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கணும். இது நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதுவுமே வந்து வாணலியில் எண்ணெயெல்லாம் சேர்த்தாமல் தனியாகவே வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து அதனோட கலரெல்லாம் கொஞ்சம் மங்கி இந்த அளவுக்கு வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை கையில் வச்சு அப்படியே நுணுக்கணும் அப்படின்னா அப்படியே சருகாட்ட போயிடுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்ம மசாலாவில் அரைப்படும். இல்லைன்னா இந்த வந்து கரெக்டாக மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதும் அரைப்படாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக அதாவது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை போட்டுருங்க. இது கூட கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து நல்லா வறுபட்டுருங்க. அதுக்காக தான் கல்லுப்பு போட்டுக்கிறோம். இப்போ இந்த கல்லுப்பு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல். இது ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வரமிளகாய் நல்லா வறுபட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணுறோம், இதையுமே எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஐட்டத்தோடு சேர்த்துக்கலாங்க. இதோட வேலை முடிஞ்சதுன்னு இல்லைங்க, இதுக்கு மேலே தான் கரெக்டாக பக்குவம் பார்த்து மிஷினில் கொடுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம். வீட்டில் அரைக்கும் போது நீங்கள் இதில் கொஞ்சம் நான் வந்து அரைக்கும் போது ஒரு டம்ளர் 2 டம்ளர் அந்த மாதிரி போட்டு மிக்சியில் அரைப்பேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ அல்லது வந்து சில்வரில் ஒரு செம்படமோ இல்லை தூக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது வெயிலில் வந்து ஒரு 1லிருந்து 2 மணி நேரம் நல்லா காய விட்டுறணுங்க. நீங்கள் அரைச்ச சூட்டோடவே கொண்டு போய் விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் கடைக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா மிஷினில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மிளகாயை நீங்கள் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா 2ஆக உடஞ்சிருங்க. இப்போ வந்து நல்லா அரைப்பட்டு வந்துடும். இல்லைன்னா மிளகாய் வந்து திப்பி திப்பியாக இருக்குங்க. ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது மொத்தமாக அரைக்கிறதுக்கு 60 ரூபாய் எங்கள் ஊரில் சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கொட்டி அதில் நல்லா உணர விட்டுறணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் அந்த சூடு குறையிற வரைக்கும் நீங்கள் உணர விட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.